தமிழீழம் அமைக்க வடக்கில் முயற்சி, சிங்கள ராவய தெரிவிப்பு. போர்க்குற்ற சாட்சியங்களை திரட்டும் நடவடிக்கை பயனற்றது, ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை அறிவிப்பு. 37 வருட ஒப்பந்தம் தொடர்பில் டில்லியுடன் உயர்மட்ட சந்திப்பு அவசியம், தமிழ் தரப்புகள் வலியுறுத்தல். 13வது திருத்தம் குடும்ப சொத்தல்ல, பொன்சேகா சஜித்துக்கு பதில். தமிழகத்துக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இலங்கையர்கள் 2 கைது. தேர்தல்கள் ஆணையாளரின் தலைமையில் கிளிநொச்சியில் முக்கிய கலந்துரையாடல். ஜனாதிபதி ரணிலின் மன்னார் விஜயத்தால் மக்களுக்கு எவ்வித பயனுமில்லை, சிவகரன் சுட்டிக்காட்டு. பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு 20,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு. ஜப்பானில் அடையாளம் காணப்பட்ட ஆபத்தான பாக்டீரியா, ராஜாங்க அமைச்சர் விளக்கம். 2 தேர்தல்களையும் ரணில் நடத்தியே ஆக வேண்டும், மஹிந்த வலியுறுத்து. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கிலிருந்து படை முகாம்களையும் போலீஸ் நிலையங்களையும் அகற்றி தமிழீழம் அமைப்பதற்குரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என சிங்கள ராவி அமைப்பின் உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அக்மிவன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜூன் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் தெரிவித்த விடயங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவை என்பதால் அது தொடர்பில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் முறையிட வந்த தேரர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்ற சிறப்புரிமைக்குள் ஒளிந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியிட்ட கருத்து தொடர்பில் முறையிடவே வந்தேன். கடந்த 18ஆம் தேதி ஸ்ரீதரன் எம்பி உரையாற்றியிருந்தார். வடக்கு கிழக்கில், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள இராணுவ முகாம்கள் மற்றும் போலீஸ் தலைமையகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அவருடைய உரையின் பொருளாக இருந்தது. வடக்கில் உள்ள தமிழ் இளைஞர்கள் காணாமல் போகின்றனர் என்பதை இதற்கு காரணமாக கூறியுள்ளார். தமிழ் ஊடகவியலாளர்கள் காணாமல் போகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் சட்ட கட்டமைப்பு உள்ளது. எனவே போலீசார் இராணுவத்தினர் செயற்படவில்லை எனில், அநீதி இழைக்கப்படுகின்றதெனில் அது தொடர்பாக போலீஸ் தலைமையகம் மற்றும் இராணுவ தலைமையகத்திடம் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் முறையிட்டிருக்கலாம். பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி அவர் வெளியிட்ட தகவல் பாரதூரமானதாகும். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பில் மௌனம் காக்கின்றனர். இதன் மூலம் தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது, பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்ற போலியான தகவல் வரலாற்றில் இடம்பெற்றுவிடும். கூறிய பொய்கள் உண்மையாகிவிடும். இது தேசிய பாதுகாப்புடன் தொடர்புபட்ட விடயமாகும். எனவே ஸ்ரீதரன் எம்பியிடம் விசாரணை நடாத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவ முகாம்கள், போலீஸ் நிலையங்கள் ஆகியவற்றை அகற்றுவதற்கே முற்படுகின்றனர். புலனாய்வாளர்களையும் அகற்ற பார்க்கின்றனர். இது தொடர்பில் மௌனம் காப்பது ஏற்புடையதல்ல. எனவேதான் சிவில் அமைப்பு என்ற அடிப்படையில் விசாரணை கூறி வந்துள்ளோம். வடக்கு கிழக்கு போலீஸ் அதிகாரம் கூறுகின்றனர். வடக்கு கிழக்கை தனிப்பகுதியாக்கி சர்வதேச தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஆயுதம் கொண்டு வந்து தமிழீழம் அமைப்பதற்கே முற்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற போர் குற்றங்கள் மற்றும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் சாட்சியங்களை திரட்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் முன்முயற்சிகளும் தீர்மானங்களும் அது சார்ந்த நடவடிக்கைகளும் பயனற்றது என இலங்கை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 56வது அமர்வு தற்போது இடம்பெற்று வருகின்ற நிலையில் இதன்போது இலங்கை இந்த விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மேலும் தெரிவிக்கையில், உள்நாட்டு பொறிமுறை மூலம் தீர்வு காண்பதற்கு இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் கலந்துரையாடல்கள், வடக்கு கிழக்கு அரசியல் கட்சிகள் உட்பட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரையில் 5586 பேரால் 6025 முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. 16 பேர் காணாமல் போனதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 11 பேர் உயிருடன் இருப்பதாக குழு கண்டுபிடித்துள்ளது. 4 பேர் தொடர்பாக வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளன. 1709 முறைப்பாடுகள் தொடர்பில் காணாமல் போன சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோர் அலுவலகம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் சட்ட முகாமைத்துவ ரசாயன பகுப்பாய்வு போன்றவற்றையும் செய்து வருகிறது. சர்வதேச சமூகம் ஐநா மனித உரிமை கட்டமைப்பின் கொள்கைகளுக்கு எதிராக பக்கசார்பாகவும் இரட்டை தன்மையுடனும்
அரசியல்மயப்பட்டதாகவும் செயற்படக்கூடாது என இலங்கை கேட்டுக்கொள்கிறது. இதேவேளை இணைத்தலைமை நாடுகள் சார்பில் பிரிட்டன் தூதுவர் ரீட்டா பிரெஞ்ச் தெரிவிக்கையில், இலங்கையின் நிலைமாறு கால நீதி தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாகவும் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை இந்தியா ஒப்பந்தமூடாக நாம் அடைந்த அடைவு மட்டம் மிகவும் குறைவானது. இலங்கை இந்தியா ஒப்பந்தம் அரசியல் ரீதியானது, 13வது திருத்தம் சட்ட ரீதியானது. இவை இரண்டையும் தனித்தனியாக கையாளும் விடயமே தற்போது நடைபெறுகிறது. அதனால்தான் எந்தவித அடைவு மட்டமும் இல்லாதுள்ளது. எனவே இவ்விரு விடயங்களையும் ஒரே மீசையில் வைத்து பேச வேண்டும் என தமிழ் தேசிய தலைவர்கள் ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் தேசிய தலைவர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடைவெளி உள்ளது. இதனை நிவர்த்திக்க வேண்டும். இந்த 37 வருட ஒப்பந்தத்தினால் இதுவரை நடந்த விடயங்கள் என்ன என்பது தொடர்பில் நாங்களும் நீங்களும் விரிவாக கலந்துரையாட எமக்கு டில்லியில் உங்கள் அரசியல் உயர்மட்டத்தினருடன் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதன் மூலம் நாம் பல விடயங்கள் பிரச்சினைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் எனவும், எனவே டில்லி உயர்மட்ட சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஒருமித்த குரலில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தியுள்ளனர். நேற்று வியாழக்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்த இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களை மாலை சந்தித்து பேச்சுக்களை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பின் போது மேற்படி வலியுறுத்தலை தமிழ் தலைமைகள் முன்வைத்துள்ளனர். மேலும் இலங்கையில் உள்ள தமிழர்கள் சிங்களவர்கள் இந்தியாவின் முகமாகவே பார்க்கிறார்கள். நாம் எதையாவது கூறினால் கூட இதில் இந்தியாவின் பின்னணி இருக்கிறதா என்றே பார்க்கின்றனர். இந்தியாதான் எமக்கு பாதுகாப்பு, நாம் தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு. ஆகவே இலங்கை தமிழர் விடயத்தில் இந்தியா இன்னும் கூடுதல் கரிசனை காட்ட வேண்டும் எனவும் இந்த சந்திப்பில் தமிழ் தலைமைகளால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்தப் போவதாக ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக் ஆகியோர் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வாக்குறுதியை வழங்குகின்ற போதிலும் 13வது திருத்த சட்டத்துக்கு கீழ் இருக்கின்ற பல அதிகாரங்கள் ஏற்கனவே பறிக்கப்பட்டுள்ளன. இன்று 13வது திருத்த சட்டம் என்பது அதிகாரங்கள் பலவற்றை இழந்து நிற்கின்றது. இவ்வாறானதொரு நிலையில் 13ஐ அமுல்படுத்தினாலும் அதனால் தமிழ் மக்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. ஆகவே இந்தியா இலங்கை தலைவர்களுடன் 13 தொடர்பில் பேச்சு நடத்தினால் இந்த விடயங்கள் தொடர்பில் இந்தியா கரிசனை கொள்ள வேண்டும் என ஜெய்சங்கரிடம் எடுத்து கூறியுள்ளேன் என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் தங்களுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டும் முகமாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு உத்தேசித்திருக்கிறார்கள் என ஜெய்சங்கரிடம் கூறிய போது, பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா, தேர்ந்தெடுக்க முடியுமா என்று அவர் எங்களிடத்தில் கேட்டார். அதற்கு நாங்கள் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என பதிலளித்தோம். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாண மக்களுடைய மக்கள் தீர்ப்பு என்பது மிகவும் முக்கியமானது. அந்த அடிப்படையில் தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளர் தமிழர்களுடைய தீர்ப்பை வெளிக்கொணர்ந்து வந்தால் அந்த ஆணையை இந்தியா ஆதரித்து உலக அரங்கில் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் நான் இங்கு வலியுறுத்தினேன். எங்களுடைய இந்த கருத்துக்களை செவிமடுத்த கலாநிதி ஜெய்சங்கர் இவை தொடர்பில் தான் இந்திய அரசாங்கத்திடம் எடுத்து கூறுவதாக தெரிவித்துள்ளார். விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்து: அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மாவை சேனாதிராஜா, சுமந்திரன், ஸ்ரீதரன், சம்பந்தனுக்கு பதிலாக ராசமாணிக்கம், சாணக்கியன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், விக்னேஸ்வரன், கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டை ஐக்கியப்படுத்துவதற்காகவே படையினர் உயிர் தியாகம் செய்தனர். எனவே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என கூறும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு வடக்கு தெற்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் பெயர் குறிப்பிடாது மறைமுகமாக சயித் பிரேமதாசா மீது சரமாரியாக அவர் சபையில் சொற்களை தொடுத்தார். 13வது திருத்த சட்டம் என்பது அப்பன் வீட்டு சொத்து அல்ல எனவும் சாடியுள்ளார். பாராளுமன்றத்தில் பொன்சேகா கருத்து தெரிவிக்கையில், பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு எதிரணியின் பிரதம கொரோனாவிடம் நேரம் கோருகிறேன். எனக்கு நேரம் ஒதுக்க வேண்டாம் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என அவர் பதிலளித்தார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலின் போது சயித்துக்கு சார்பாக வேலை செய்வீர்கள் எனவும் வினவினார். இறுதியில் எனக்கு நேரம் வழங்கவில்லை, எனினும் ஆளுங்கட்சியிடம் பேசி நேரத்தை பெற்றுக்கொண்டேன். நாம் மக்களுக்கு சாராயம் கொடுத்து அரசியல் நடத்துவதில்லை, ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவதும் கிடையாது. கொழும்பில் உள்ள கசினோக்காரர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு பாடசாலைகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் பொருட்களை வழங்குவது கிடையாது. இப்படி செய்பவர்கள்தான் நாட்டின் தலைவராக பார்க்கின்றனர். கட்சித் தலைவர் என்பதற்காக ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் முடிவை எடுத்தால் அது நாட்டுக்கு பாதகமாக அமையும். தந்தை ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காக சிலரை ஜனாதிபதியாக்க முடியாது. இது தொடர்பில் மக்கள் சிந்தனையுடன் செயற்பட வேண்டும். பொருள்களை பகிர்பவர்களை விடவும் சிறந்த தலைவரையே மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஜனாதிபதி ஆக வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்கள் வடக்குக்கு செல்கின்றனர், 13 வழங்கப்படும் என உறுதியளிக்கின்றனர்.
தெற்கில் யார் எதிர்த்தாலும் 13 வழங்கப்படுமாம். அப்படி வழங்குவதற்கு 13 என்ன அப்பா வீட்டு சொத்தா? நாட்டை ஐக்கியப்படுத்துவதற்காகவே படையினர் உயிர்த்தியாகம் செய்தனர். எனவே வடக்கும் தெற்கும் என அனைத்து பகுதியிலும் உள்ள மக்கள் ஐக்கியமாக வாழ வேண்டும். தெற்கில் உள்ளவர்கள் வடக்கில் உள்ள வாக்குகளுக்காக இங்கிருந்து சென்று உறுதியளிக்கின்றனர். வடக்கில் உள்ள சில அரசியல்வாதிகள் இதை பெற்றுக் கொடுப்போம் என கூறி பாராளுமன்றம் வருகின்றனர். 13 வழங்குவோம் என வாக்கு கேட்கும் நபர்களுக்கு தெற்கு மக்களும் வடக்கு மக்களும் வாக்களிக்க கூடாது என தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் அருகே உள்ள தனுஷ்கோடி கம்பிப்பாடு தெற்கு கடற்கரை பகுதியில் இலங்கை புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் வந்திறங்கியதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் ராமேஸ்வரம் மரைன் போலீசார் இருவரையும் பிடித்து மண்டபம் மரைன் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் இருவரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அகதிகளாக தமிழகத்துக்குள் தஞ்சமடைய வந்தார்களா அல்லது கடத்தல் சம்பவங்களில் தொடர்புடையவர்களா என்பது குறித்து தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. 2023 ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவினத்தை ஒழுங்குபடுத்தும் சட்டம் தொடர்பாக வடமாகாண ரீதியிலான தெளிவூட்டல் கலந்துரையாடல் கிளிநொச்சியில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் தேர்தல் ஆணைக்குழுவின் உயரதிகாரிகள், மேலதிக மாவட்ட செயலாளர்கள், 5 மாவட்டங்களின் உதவி தேர்தல் ஆணையாளர்கள், மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர், தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்தோர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தேர்தல் தொடர்பாக ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். நாம் தேர்தலுக்கு எப்போதும் தயார் எனவும் அரசியலமைப்பின் பிரகாரம் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் விஜயத்தால் மக்களுக்கு எவ்வித பயனும் இல்லை எனவும் அரசியல் நலன் சார்ந்தே குறித்த விஜயம் அமைந்துள்ளதாகவும் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமரின் இலங்கை வருகையொட்டி தனது அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளும் விவகாரத்துக்காக மன்னாருக்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார். காற்றாலை உற்பத்தியை இந்தியாவுக்கு வழங்குகின்ற விவகாரம் தொடர்பாகவும் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கான தரைவழி பாதை அமைப்பது சம்பந்தமாகவும் உரையாடி சென்றுள்ளார். அவருடைய வருகை அரசியல் ரீதியாக நிறைவேறியிருந்தாலும் மன்னார் மக்களுக்கு எவ்வித பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை. இங்குள்ள காணி விடுவிப்பு குறித்து எந்தவித முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை. கலந்து கொண்டிருந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த விடயத்தை வலிமையாக வலியுறுத்தவும் இல்லை. அவர்களும் ஆளும் கட்சி போல் ஜனாதிபதியின் நிகழ்வில் ஆசுவாசமாக கலந்து கொண்டு சென்றுள்ளனர். மன்னாரில் இனி புதிதாக குடியேறுவதற்கு எவ்வித காணியும் இல்லை. வனலாகா மற்றும் பறவைகள் சரணாலயம் என்ற போர்வையில் காடுகளை பாதுகாத்தல், விலங்குகளை பாதுகாத்தல், கரையோரத்தை பாதுகாத்தல் என்ற போர்வையில் சகல இடங்களையும் வட்டமானிக்குட்படுத்தப்பட்டு மன்னாரில் மக்கள் குடியேறாத வகையில் ஒரு துண்டு நிலம் இல்லாத நிலையில் உத்தரவாதத்தை அரசு மீறிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் 322 பொசன் வலயங்கள், 296 அலங்கார தோரணங்கள் மற்றும் 4600 அன்னதான சாலைகள் அடங்கலாக 6000 நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் நடைபெற உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் 11,100 விகாரைகளில் பல்வேறு சமய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் பொசன் பண்டிகையை முன்னிட்டு 20,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள், 400 போலீஸ் விசேட அதிரடி படையினர், 700 இராணுவத்தினர் நாடு முழுவதும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 27,000 சமூக போலீஸ் பாதுகாப்பு உறுப்பினர்கள் பொசன் பண்டிகையை முன்னிட்டு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இன்று ஆரம்பமாகும் கோமாகம தம்மரஸ்மி பொசான் பிரதேசத்தை மையப்படுத்தி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்துக்கு பல்வேறு உலக தரப்பினர்கள் பணம் வழங்கினார்கள் எனவும் அது தொடர்பில் தெளிவான அறிக்கையை அவர் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புலனறுவை பிரதேசத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க அமைப்புகள், உலக நாடுகள், பல்வேறு அமைப்புகள் மற்றும் இலங்கையின் உயர்மட்ட வர்த்தகர்கள் என்பவரும் கர்தினாலுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பணம் வழங்கியுள்ளனர். எனவே தாக்குதலின் பின்னர் அவருக்கு கிடைத்த பணம் தொடர்பில் தெளிவான அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். மேலும் தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் இழப்பீடு வழங்க நான் நடவடிக்கை எடுத்துள்ளேன். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் என் மீது 400 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
கூறப்போனால் அதிக வழக்குகள் கொண்டவர் என்ற எண்ணை கிட்னஸ் புத்தகத்தில் பெயரிடக்கூடும். கர்தினால் தலைமையில் 400 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இறந்தவர்களுக்கு ஒரு வழக்கு, அங்கங்களை இழந்தவர்கள் ஒரு வழக்கு என இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய நான் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அனைவருக்கும் இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டேன். ஆனால் கர்தினாலுக்கு கிடைத்த பணம் தொடர்பில் அவர் உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். அது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய பணம். எனினும் என்னுடைய சொந்த பணத்தை இழப்பீடாக வழங்கினேன். ஆனால் கர்தினாலோ இதுவரையில் எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜப்பானில் அடையாளம் காணப்பட்டுள்ள ஆபத்தான பாக்டீரியா கோவிட் போன்று பரவக்கூடியதல்ல என சுகாதார ராஜாங்க அமைச்சர் டாக்டர் சீதா அரம்பிபுல தெரிவித்துள்ளார். இந்த நோய் வைரஸ் ஒன்றினால் ஏற்படுவதல்ல, இது ஒரு பாக்டீரியா தாக்கம் என குறிப்பிட்டுள்ளார். நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளினூடாக இந்த நோயை கட்டுப்படுத்தி விடலாம் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த நோய் தொடர்பில் விமான நிலையங்களில் கண்காணிப்பு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் இந்த பதிலை அளித்துள்ளார். ஜப்பானில் அடையாளம் காணப்பட்ட இந்த பாக்டீரியா சதை உண்ணும் அபாயமான நோய் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரம்சிங்கே நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 வருடங்கள். எனவே அரசியலமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டைகளை காரணம் காட்டி மக்கள் ஆணை வழங்கும் தேர்தல்களுடன் எவரும் விளையாடக்கூடாது. தேர்தல்களை உரிய காலத்தில் நடாத்த வேண்டும். இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியே தீர வேண்டும். தேர்தலை ஒத்திவைக்க மொட்டுக்கட்சி அனுமதி வழங்காது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடாத்துமாறு ரணிலுக்கு அழுத்தம் எதனையும் வழங்கவில்லை. ஊடகங்களில் வரும் செய்திகள் எல்லாம் உண்மையில்லை என்று இன்று பெரும்பாலான ஊடகங்கள் போலி செய்திகளையே வெளியிடுகின்றன. ஜனாதிபதி ரணில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும். ரணில் வாக்குறுதிகளை மீற மாட்டார் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.